Welcome students for this NMMS class. NMMS வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி. அதுக்கு மேட் அண்ட் சாட் அப்படின்னு 2 எக்ஸாம் இருக்குது. மேட் என்பது மென்டல் எபிலிட்டி, சாட் என்பது ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் உங்கள் புக்கிலேருந்து தான் கேள்வி வரும். அதாவது மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். கொஞ்சம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும், கொஞ்சம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும். இப்போ வி லுக் அட் சம்திங். இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 1 கேலன். நார்மலாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பிரிட்டனில் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட். 1 கேலன் என்றால் எத்தனை மில்லி லிட்டர் ஆர் எத்தனை லிட்டர்? மில்லி லிட்டர் எவ்வளோ இருக்கும்? 1 கேலன் மில்க் வாங்கினேன் அப்படின்னா எவ்வளோ மில்க்குன்னு அர்த்தம்? இது நார்மலாக நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் வந்து 1 லிட்டர் வாங்கினேன், இல்லை ஒரு 100 ml வாங்கினேன், 500 ml வாங்கினேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் 1 கேலன் என்பது யூகேல, அதாவது பிரிட்டனில், இங்கிலாண்டில், பிரிட்டன், யூகே, இங்கிலாந்து எல்லாம் ஒன்று தான். அங்கே வந்து தே சே யூஸ் திஸ் கேலன். அது உங்கள் புக்கில் இருக்கு. எவ்வளோ சார்? 10,000 மில்லிலிட்டர். 10,000 mlன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அது தவறு. அப்புறம் எப்படி 10,000 சொன்னாருன்னு தெரில. வேற என்ன? 1 gallon is equal to how many ml? சார் அது 3,000. சொல்லுங்க. 3,000. 3,785 ml. ஓகே, 3,785 ml. இது எவ்வளோ லிட்டர்? இது எவ்வளோ லிட்டர் சார்? 3.785 லிட்டர். 3.785 லிட்டர் இல்லையா? இப்போ இந்த 3.785 லிட்டர் தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்க. இப்போ இங்கே தண்ணின்னு கொடுக்கல, வாட்டராக இருந்தால் அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? 3.785 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வெயிட் எவ்வளோ இருக்கும்? எடை எவ்வளோ இருக்கும்? கேலன் என்பதும் எம்எல் என்பதும் லிட்டர் என்பதும் வால்யூம். தீஸ் ஆர் ஆல் வால்யூம்ஸ். Now I am asking, what is the weight of 3.785 liter of water? தெரியலையா? அது 3.785 கிலோகிராம். இப்போ 1 லிட்டர் வாட்டர் வந்து 1 கிலோ இருக்கும். கிலோ அல்லது கிலோகிராம் அப்படின்னு நம்ம இந்த சப்ஜெக்டில் கிலோகிராம்னு சொல்லுவோம். 3.785 கிலோகிராம் என்பது எவ்வளோ கிராம்? 3.785 kilogram is equal to how many gram? Sir, 3.785 kilogram. 3.785 kilogram சொல்லியாச்சு. அந்த கிலோகிராம் என்பது எவ்வளோ கிராம்னு கேட்குறேன். 3.785 kilogram is equal to how many gram? Sir, 378.5. 378.5 கிராம் அப்படிங்கிறார். அது கரெக்டா? இப்படி சொல்கிறார் அவர். இப்படி சொல்கிறார். அது கரெக்டான்னு கேட்குறேன். ஜீன் தான் போடுவாங்க. இது கரெக்டா? இது தவறு. 3,785 கிராம். அது 1,000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1 kilogram is equal to 1,000 gram. Okay, so this is equal to how many milligram? 3,785 gram is equal to how many milligram? சொல்லுங்க பார்க்கலாம். 3, 7, 8, 5, 3 ஜீரோ போடணும். 1, 2, 3. இது இவ்வளோ மில்லிகிராம். அதை இன்ட்டு 1000 பெருக்கணும். ஸோ நீங்கள் இந்த கிலோ லிட்டர்லேருந்து லிட்டர் அல்லது மில்லி லிட்டர், அதே மாதிரி கிலோகிராம்லேருந்து கிராம், மில்லிகிராம் இதெல்லாம் தெரியணும். இன் அடிஷன் டு தட் யூ ஷுட் நோ வாட் இஸ் 1 கேலன். 1 கேலன் அப்படின்றால் 3.785 லிட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே, இதெல்லாம் தெரியும். இது உங்கள் புக்கில் இருக்குது. ஆனால் உங்கள் புக்கில் நீங்கள் நடத்திருக்க மாட்டாங்க. இல்லை, சிலர் நடத்திருப்பாங்க, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இது வந்து டூ யூ நோ அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. பின்னாடி புக் பேக் கொஷனும் இல்லை, பாடத்துலையும் இல்லை. ஒரு சின்னதாக கலர் போட்டு ஒரு டப்பா போட்டிருப்பாங்க இல்லையா, கலரில். உங்கள் புக்கில் புக்கே மறந்துட்டீங்களா இருக்கு? காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி கலர் போட்டு டப்பா போட்டிருக்குதா இங்கே? ஹலோ,
டூயினோவா? ஆமாம், அந்த டூயினோட இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு 1 ounce இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எம்எல்? ஒரு ounce அப்படின்னா எவ்வளோ எம்எல்? ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இங்கு பேனா வச்சுருந்தோம். இந்த பால் பாயிண்ட் பென் கிடையாது. பால் பாயிண்ட் பேனா கிடையாது அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது. பேனா எடுத்து அதில் இந்த ஃபில்லர் வச்சு இங்கை ஊற்றி அதில் எழுதுவோம். அப்போ போய் அந்த இங்கு பாட்டில் வாங்கும்போது எம்எல்ல கேட்க மாட்டோம். 1 ounce இங்கு பாட்டில் கொடுப்பான்னு கேட்போம் அந்த காலத்தில். இப்போல்லாம் எம்எல் மாறிடுச்சு. 1 ounce இங்கு பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அவர் ஏதோ 5 ரூபா 2 ரூபாய் ஏதோ சொல்லுவார். அந்த காலத்தில் அவ்வளோதான், 2 ரூபா 1 ரூபா அப்படி தான் இருக்கும். 1 ounce இங்கு பாட்டில் கொடுன்னா கொடுப்பார். அங்கே எம்எல்ல சொல்லலை. அப்போ 1 ounce இங்கு பாட்டில் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி எம்எல் கேட்குறாங்க. சார் 30 ml. 30 ml. ஃபேண்டாஸ்டிக். யார் இந்த பையன்? சார் மாரிச்செல்வம். மாரிச்செல்வம். வெரி குட் மாரிச்செல்வம். 30 ml என்பது ஒரு டம்ளரில் பால் குடிக்கிறீங்க மாரிச்செல்வம். பாலோ காஃபியோ குடிக்கிறீங்களா ஒரு டம்ளரில்? எஸ் சார். அது எவ்வளோ எம்எல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு டம்ளரில் நீங்கள் பால் குடிக்கும் பொழுது அது எவ்வளோ எம்எல் இருக்கும்? கொஞ்சம் பெரிய டம்ளர். ஒரு 142. 142. அதே பயங்கரமான ஆளாக இருப்பானாட்டிருக்கு. அப்படி அக்யூரேட்டாக சொல்கிறான். 142 அப்படி இல்லை பொதுவாக ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். இப்போ சின்ன டம்ளர், இப்போ டம்ளர் எவ்வளோ பெருசுங்கிற கேள்வி வருது. அப்போ எவ்வளோ பெரிய டம்ளர் சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் காஃபி குடிக்கிற டம்ளரில் எவ்வளோ இருக்குன்னு உங்கள் ஓகே சிறுசா பெருசான்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ? 20 to 25 ml. 25 ml. நல்லா பாருங்கள், நான் ஒரு டம்ளர் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி காமிக்கிறது? நான் டம்ளர் ஒரு டம்ளர் காமிக்கட்டுமா? ஒரு காமிக்கிறேன் ஒரு டம்ளர். இந்த டம்ளருடைய இதில் எவ்வளோ எம்எல் இருக்கு? இது ஒரு கண்ணாடி டம்ளரு. கண்ணாடி கிளாஸ் டம்ளர் இது. பார் காமிக்கிறேன், தெரியுதா? நான் காமிக்கிறேன், தெரியுதா? எஸ் சார். இது எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ எம்எல் இருக்கும் சார்? 175. ஓகே, பக்கமாக சொல்லிட்டார் அவர். 175 ml இருக்கலாம், 200 ml கூட இருக்கலாம். 175 200 அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 225 அப்படி இருக்கும். குட்டியாக இருந்தால் இன்னும் 150 120. உங்களுக்கு தெரியணும், ஒரு அளவும் தெரியணும், உங்கள் கண் மதிப்பிலே தெரியணும். அன்றைக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லிக்கும்போது இந்த கண் மதிப்பில் வச்சு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் எங்களுக்கு மனசில் சீக்கிரமாக பதியும். இப்போ உங்களுக்கு 30 mlனா எவ்வளோ இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. 30ங்க தெரியுது, அது எவ்வளோன்னு உங்களுக்கு உங்கள் பிரெயினில் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ 1 ounce இஸ் ஈக்குவல் டு 30 ml. ஒரு பேனா, அந்த இங்கு பேனாவில் வந்து எவ்வளோ எம்எல் இங்கு பிடிக்கும்? ஒரு இங்கு ஊத்துற பேனா பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இங்க் எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு எம்எல் இருக்கும்? 8 ml. 8 ml இருக்குமா கம்மியா இருக்குமா? சார் ஒரு 15 ml கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். ஒரு 5 ml அப்படி தான் இருக்கும். எனக்கு கரெக்டா தெரியாது, பட் ஒரு 5 ml அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 4 5 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1 quart. குவார்ட், இது குவார்ட்டர் கிடையாது, குவார்ட். நீங்கள் நம்ம ஊரில் குவார்ட்டர் அது வேறு. இது குவார்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ லிட்டர்? இது வந்து 1 லிட்டர். 1 லிட்டர் சார். 1 லிட்டர். ஓகே, அப்போ நம்ம ஊரில் 1 குவார்ட்டருங்கிறாங்களா, அது என்ன, அது எவ்வளோ லிட்டரு? குவார்ட்டரும் கோழி பிரியாணின்னு சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அந்த குவார்ட்டருங்க எவ்வளோ எம்எல், எவ்வளோ லிட்டர்? 2 ml சார். ஒரு 200 ml. 250 ml தான் குவார்ட்டர்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில். 1/4 லிட்டர் அது வந்து குவார்ட்டர்னு சொல்கிறாங்க. ஆஃப்னு சொன்னால் ஒரு ஆஃப்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆஃப் அது எவ்வளோ? 500 ml. சரியா? இதெல்லாம் 500. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இது கேலன், அவுன்ஸு, குவார்ட்டர் இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு வராமல் போகலாம். பட் அதே ஸ்பெசிஃபிக் கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியணும். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட். போலாமா? அடுத்தது பாருங்க, டென்சிட்டி பற்றி பார்க்குறோம். டென்சிட்டி
ஆனால் அடர்த்தி தமிழில். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நான் எழுதிடுறேன். 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதாவது ஒரு மீட்டர் அகலம், 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு டப்பாவில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அந்த தண்ணியோட வெயிட்டு 1000 கிலோ, அதாவது 1000 லிட்டர். உங்கள் வீட்டிலலாம் வாட்டர் டேங்க் வச்சுருக்கீங்களா? சின்டெக்ஸ் டேங்க்னு வச்சுருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த சின்டெக்ஸ் டேங்க் எல்லாம் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ லிட்டரு பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க்கு? 1000 லிட்டர் பிடிக்குமா சார்? 6 லிட்டர். எவ்வளோ? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. 1000 லிட்டர் பிடிக்கிற சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு. 500 இருக்கு, 1500 இருக்கு, 2000 இருக்கும். மேக்ஸிமம் 2500 3000க்கு மேலே போகாது. 500 இருக்கும். இதெல்லாம் சின்டெக்ஸ் டேங்க் பார்த்துருக்கோம். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்னா 1000 லிட்டர் பிடிக்கிற அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு அந்த வாட்டரோட வெயிட் வந்து 1000 கிலோகிராம் இருக்கும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகே, மீட்டர் கியூப்பில் சொன்னோம்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம். கேஸ்டர் ஆயில் அப்படின்னு என்னென்னா விளக்கெண்ணெய். கேஸ்டர் ஆயிலுடைய இது டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? தண்ணி மேலே கேஸ்டர் ஆயில் ஊற்றினா கேஸ்டர் ஆயில் மிதக்குமா, உள்ளே போகுமா? மிதக்கும் சார். மிதக்கும். அப்போ டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? 1000 விட அதிகமாக இருக்குமா, சார் கம்மியாக? 0.95 இருக்கும் சார், கம்மியா இருக்கும். அவ எவ்வளோ இருக்கும்? 960 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அது 960 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகே, அடுத்தது கெரோசின் எவ்வளோ இருக்கும்? சார் 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். வெரி குட். அடுத்து அயன் நேற்று முன்னாடி கூட பார்த்தோம் ஏதோ நம்ம குரூப்ல. சார் அது வந்து 2700 மீட்டர் கேஜி பை மீட்டர் கியூப். எவ்வளோ? 2700. இல்ல 800 சார். 700 800 ஒருத்தர் இவன் தான் ஐன்ஸ்டீன். சார் 7800 யார் 708 சொன்ன பையன் யாரு? பேர் என்ன? ஹலோ, நீ ஐன்ஸ்டீன் லெவலில் போயிட்டப்பா. 7800 கேஜி பர் மீட்டர் கியூப். அடுத்தது காப்பர். இது கூட பார்த்தோம் நேற்று வாட்ஸ்அப்பில். காப்பரோட டென்சிட்டி என்ன? இப்போ பொண்ணுங்களே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அமைதியாக இருப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்களா கேர்ள்ஸு? வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் காப்பர்? சார் உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது. அப்படியே கேக்குது சார். பிரேக் ஆகி ஓ, பிரேக் ஆகி வருதா? இப்போ எப்படி வருது? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே சார். அப்ப காப்பரோட டென்சிட்டி எவ்வளோ? 8900 kg per meter cube. ஓகே, சில்வரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? சார் 10500 கேஜி பை மீட்டர் கியூப். ஓகே, கரெக்ட். 10500 kg per meter cube. அடுத்து கோல்டு. சார் அடுத்து 19300 கேஜி பை மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக்கை பார்த்தே சொன்னாலும் பரவாயில்ல, தப்பில்லை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மெர்க்குரியா இருந்து எவ்வளோ இருக்கும்? மெர்க்குரி Sir, 13,600 kilogram by meter அப்ப cube. எப்படி கேட்பாங்கன்னா, if you drop a silver inside mercury, will it float or will it sink அப்படின்னு கேட்பாங்க. சில்வரை மெர்க்குரியில போட்டா அது மிதக்குமா மூழ்குமா? ஹலோ, சில்வரை மெர்க்குரியில மிதக்குமா மூழ்குமா? சில்வர் போட்டா வெள்ளி மூழ்குமா?
யார் இதை ஆன் பண்ணி வச்சு பேசுனா மட்டும் ஆன் பண்ணுங்கப்பா, பேசலன்னா ஆஃப் பண்ணி வைங்க. சார் வணக்கம். வேணி ஆஃப் பண்ணி வைமா, பேசினா மட்டும்தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ மெர்க்குரியில் சில்வரை போட்டால் அது மிதக்கும், கோல்டு போட்டால் வணக்கம் சார். கோல்டு போட்டால் வணக்கம் சார். மிதக்காதுன்னு என்ன பண்ணும்? Sir, மூழ்கிடும், அது உள்ளே போயிடும். ஆமாம், ஓகே, வெரி குட். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோ. அடுத்தது பாருங்கள், பாரு இது ஒரு முக்கியமான இது. அயான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இரும்புச்சத்து, அயான் சத்து கம்மியாக இருந்தால் அயன் சப்ளிமெண்ட்ஸ் என்பதை சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர். உங்களுக்கு இரும்புச்சத்து கம்மியாக இருக்குமா, அதனால் கம்மியாக இருக்கப்பா, நீ வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடும்பாங்க. அந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஷுட் பி கிவன் ஓரலி அண்ட் இட் ஷுட் நாட் பி இன்ஜெக்டட். அது பில்ஸாக தான், ஐ மீன் மாத்திரையாக தான் கொடுக்கணும். அது இன்ஜெக்ஷன் வழியாக கொடுக்கக்கூடாது. இன்ஜெக்ஷன் வழியாக கொடுத்தா அது டேஞ்சரஸ், உயிரே போயிடுங்கிறாங்க. யாமாவது தெரியாமல் அயன் சப்ளிமெண்ட்ஸ், அயன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அயன் மாத்திரை தான் சாப்பிடணும், அயன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கக்கூடாது. இப்போ ஒரு பையனுக்கு அயன் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக நம்ம வீடுகளில் கண்டுபிடிப்பாங்க, டாக்டர் போகாமே கண்டுபிடிப்பாங்க. டாக்டர் போனால் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அயன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதில் குறைவாக அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் அயன் சொல்லுங்கள். ஆமாம், கண்ணை இப்படின்னு அப்படியே கண்ணை இது பார்த்தால் அது சிவப்பாக இருந்தால் அயன் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் வெளுத்து இருந்தால் அயன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கே போய் நைட் எல்லாரும் போய் இப்படி பார்க்குறீங்களா? பார்த்து அயன் இப்படி இருக்குன்னு பாருங்க. வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்தது பாருங்க. வாட் இஸ் லூகோடெர்மா அப்படின்னா எப்படி என்றால் என்ன? லூகோடெர்மா என்றால் என்ன? இது தீபிகா சிறி சொல்லுவாங்க. தீபிகா சிறி, வாட் இஸ் லூகோடெர்மா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, வேற யாராவது சொல்லுங்க. தீபிகா ஸ்ரீ சொல்லாட்டி பரவாயில்ல. என்னம்மா? லூகோடெர்மா என்றால் என்னன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு நோய், அது ஒரு வியாதி. கரெக்ட், வெரி குட். அது ஒரு வியாதி. என்ன வியாதின்னு தெரியுமா? இந்த டெர்மா அப்படின்னாவே, டெர்மா DERMA, டெர்மானாவே அது இட் இஸ் டு டூ வித் ஸ்கின், தோல் பற்றி வர்றதா டெர்மான்னு சொல்லுவாங்க. தோல் வியாதி வந்து வெள்ளையாகவும் அப்புறம் கலர் இழந்தும் இருந்தால் அதுக்கு லூகோடெர்மா என்று பெயர். தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. தோல் வந்து அப்படி வெள்ளையாக இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், அந்த லூகோடெர்மா பற்றி ஒரு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சரி, யாரோ ஒருத்தர் படிக்குதே. Leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation in the skin. Melanin pigment. This condition affects people of any age, gender, and ethnicity. There is no cure. அப்படின்னு என்ன அர்த்தம்? there is no cure என்ன அர்த்தம்? சரி பண்ண முடியாது. சரி பண்ண முடியாது. இப்போ யாராவது உங்கள் வீட்டில் லூகோடெர்மா இருந்து நீங்கள் போய் டாக்டர் போயிட்டே இருக்காதீங்க. அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது தப்பு இல்லை. ஏன்னா அதனால எந்த ஒரு வலியோ எந்த ஒரு பாதிப்போ இருக்காது. கலர், தோலில் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். நிறைய பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் அந்த கல்யாணம் ஆகிற ஏஜில் அந்த மாதிரி இருந்தால் இப்போ பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை மாப்பிள்ளை தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க சார். அவங்களோட ஸ்கின் ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும். ஆமா, ஒயிட்டா இருக்கும். அதான் there is no cure. நிறைய பேர் தெரியாம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. பாருங்க, there is no cure. நீங்க 7th ஸ்டாண்டர்ட்லயே படிக்கிறீங்க இதை. ஆனால் இது தெரியாமையே நீங்களே பெருசான பிறகு அது ஏதாவது அப்படி வந்துட்டா உங்களுக்கோ உங்கள் வீட்லையோ நீங்கள் போய் அதுக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா குழந்தைகளா?
எஸ் சார். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த டாக்டர்ஸுமே அவங்க வந்து பணத்துக்காக பண்ணுறாங்க இல்லை, டாக்டர்ஸுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தே மே நாட் சே தெர் இஸ் நோ க்யூர், பட் தே வில் சே வி வில் ட்ரை அப்படிம்பாங்க. ட்ரை பண்ண அப்புறம் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் தான், ஏன்னா அதுக்கு க்யூர் இல்லை. அதனால் ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்னோடய வீட்டில் எங்கள் ஒய்ஃபோட 2 தம்பிகளுக்கு இருக்குது. ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் டெல்லியில் இருக்கான். 2 பேருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. முதல்ல இது தெரியாமல் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சாங்க there is no cure அப்படின்னு. அதனால் ஒன்றும் அது பரவும் இல்லை, அப்படியே இருக்குது. அடுத்த லைன் படிங்க. It does not spread by touching, sharing food or sitting together. அது வந்து பரவாது. ஒருத்தர் இப்போ நீ லூக்கோடர்மா எனக்கு இருக்கிற நான் வந்து உங்களை தொட்டால் உங்களுக்கு பரவாது. அல்லது நான் பாதி சாப்பிட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டுனாலையும் பரவாது. பக்கத்தில் உட்காந்தாலும் பரவாது. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது பாவம் அறியாமை, ஏன்னா வேறு லூக்கோடர்மா இருந்தால் அவர் பக்கத்தில் போகிற கொஞ்சம் யோசிப்பாங்க. சில இடங்களில், எல்லா இடத்துல இல்லை, சில இடங்களில் நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் சொல்லி அவங்கள நீங்கள் இல்லைம்மா, இல்லை அப்பா, இல்லை பாட்டி, அது ஒன்றும் ஆகாது, நீங்கள் உட்காரலாம். அதனால தான் அதுக்கு பேர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று பெயர். நான் கம்யூனிகபிள்னா பரவாத டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னா பரவும் டிசீஸ். ஏதோ ஒரு ஆமாம், ஏதோ ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா வைரஸ், அப்புறம் கோல்டு, நமக்கு சளி பிடிச்சா கூட லொக்குன்னு இருமுனா யாருக்காவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம படித்தா மட்டும் பத்தாது குழந்தைகளா, அதை நீங்கள் யூஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும். இப்போ படித்து மறந்துடக்கூடாது. இன்னொரு 5 வருஷம் ஆன பிறகு யாரோ லூக்கோடர்மா இருக்காங்க, அவங்க போய் எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பார்க்கணும். அது புரியுதா? யூ ஷுட் அப்ளை. அதுக்குள்ளே இப்போ அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே தேர் இஸ் மெடிசன் வந்துருச்சுன்னா குட்டு. இப்போதைக்கு மெடிசன் இல்லை, ஏதோ சில மெடிசன் இருக்குங்கிறாங்க, இன்னும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஓகே, அடுத்தது வேக்சின் என்றால் என்ன? இது படிங்க பார்க்கலாம். Vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease. Mechanisms like BCG, polio, MMR are given at early childhood to protect from other disease. ஆமாம், வேக்சின் என்பது தடுப்பூசி, தமிழில் அதுக்கு பேர். இட்ஸ் எ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அப்படி என்ன அர்த்தம்னா, அது உங்களுக்கு ஒரு தடுப்பு கொடுக்குது, ஒரு பாதுகாப்பு கொடு. இம்யூனிட்டின்னா ஒரு பாதுகாப்பு அல்லது தடுப்புன்னு பெயர், அது கொடுக்குது. அக்வயர்டு இம்யூனிட்டி ஏன்னு சொன்னாங்கன்னா, அந்த வேக்சின் வழியாக அந்த ஆக்சுவலாக இந்த வேக்சின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போடாமல் இருந்தாவே கூட உங்கள் உடம்பில் அதுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கும். அதுக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டின்னு பெயர். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், அதை கொஞ்சம் இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வேக்சினும் போட்டுக்கிறோம். அது அக்வயர்டு இம்யூனிட்டின்னு பெயர். அதனால தான் அக்வயர்டு இம்யூனிட்டி வேக்சின். சரியா? ஸ்கூல்ல கூட தடுப்பூசி போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதான் சார். ஆமாம், குழந்தைகளுக்கெல்லாம் முதல் 1 வருஷத்துல 2-3 தடுப்பூசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்ல போடுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்களும் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் போட்டிருப்பாங்க. சின்னதாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது முதல் 1 வருஷத்துலேயே 2-3 பிசிஜி, போலியோ இதெல்லாம் போடுவாங்க, MMR இதெல்லாம் போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் போலியோ டிசீஸ். போலியோன்னா கால் சூப்பையாகுதில்ல, கால் வந்து சூப்பைன்னா சூப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே நல்லா வளராமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருக்கும், அதுக்கு பேர் போலியோன்னு பேர். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு 1 வயசுக்குள்ளேயே நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்புறம் காலெல்லாம் நல்லா வளரும். அதுதான், புரியுதா? ஹலோ, வேக்சின்ஸ் எல்லாம் நீங்க இட் இஸ் an acquired immunityங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இஸ் நாட் எல்லாருக்குமே நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்குது, எல்லா குழந்தைகளுக்குமே. ஆனால் சிலருக்கு குறைவாக இருக்கும், சிலர் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே சேர்ந்து அக்வயர்டு இம்யூனிட்டி வரணுங்கிறதுக்காக அந்த தடுப்பூசி போட்டுக்கிறோம். அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் தடுப்பூசி எனக்கும் போட்டாங்க. பட் இவர் மாதிரி 3 நாள்லாம் போடல, 1-2 தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த காலத்தில் அந்த டிசீஸ் எல்லாம் இல்லை. இப்போ புதுசாக ஏதோ டிசீஸ் வருது, அதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி எல்லோ ஃபீவர் அப்படின்னு ஒரு ஃபீவர் இருக்குது, நம்ம ஊரில் இல்லை. மஞ்சள் காமாலை இல்லை, அது வேறு. மஞ்சள் காமாலை வேறு, அதுக்கு பேர் ஜாண்டிஸ் என்று பெயர்.
இது எல்லோ ஃபீவருங்கிறது நம்ம ஊர்லேயே கிடையாது. ஆப்பிரிக்காவில் அதாவது அதுக்கு ஒரு கொசு வழியாக வருதாமா எல்லோ ஃபீவர். நான் ஒரு முறை ஒரு எவ்வளோ வருஷம் 97ன்னு எவ்வளோ 2007 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா போனேன். அப்போ போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் ஏறக்கு முன்னாடி நீ எல்லோ ஃபீவருக்கான வேக்சின் போட்டிருக்கியான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு எல்லாம் தெரியாதியா, நான் இன்றைக்கி தான் போகிறேன் அப்படின்னு. அதனால் எல்லோ ஃபீவருக்கான வேக்சின் போட்டு வரணும் அப்படின்னாங்க. அப்புறம் போய் நாங்கள் போட்டு வந்து அப்புறம் அந்த அந்த டிக்கெட்டை 2 நாள் தள்ளி போட்டு அப்புறம் போனோம். எல்லோ ஃபீவருக்கான வேக்சின் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்குது. எல்லா ஊரில் இல்லை, சென்னையில் இருக்குது, பெரிய பெரிய நகரங்கள் இருக்குது. அங்கே போய் நாங்கள் போட்டு வந்தோம். காசு வாங்கலை, பட் போட்டு வந்தோம். எல்லோ ஃபீவருக்கான வேக்சின் நம்ம ஊரில் அந்த ஃபீவரே கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்காவில் அது இருக்குது. ஏன்னா நான் போன ஊர் வந்து ஆப்பிரிக்கா, அந்த நாடு. அதனால் அங்கே ஓகே, வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். விட்டமின் சி டெஃபிஷியன்சி அது குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? விட்டமின் சி நம்ம உடம்புல குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? சார் கண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ், அதாவது பல்லு கடையிலேருந்து ரத்தம் வரும். பல்லு 2 பல்லுக்கு நடுவால் உள்ள அந்த கம்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ரத்தம் வரும். நீங்கள் ஆமாம், பல்லு விளக்கும் போதும் வரும், இல்லை சும்மாவே கூட வரலாம். பல்லு விளக்கும் போதும் வரும். அப்போ உங்களுக்கு அந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? அந்த புளிப்பு சுவை உள்ள இந்த ஃப்ரூட் சாப்பிடலாம். அதானே சார்? என்னென்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஆரஞ்சு, லெமனு, எலுமிச்சை. ஆமாம், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். லெமன், நெல்லிக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் இருக்காது. அது நார்மலாக இந்த மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு அது வரும். இப்போ நான் உங்கள் வயசு இருக்கும்போது எனக்கு இருந்தது ப்ளீடிங் ஆஃப் கம்ஸு. அப்புறம் அதுக்கு என்ன எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போல்லாம் நாங்கள் வளர்ந்த பிறகு எனக்கு இப்போல்லாம் ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 20 வயசில் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் இருக்காது. அப்புறம் ரொம்ப வயசாகும்போது 70-80 வயசாகும்போது வரலாமான்னு தெரில எனக்கு. பட் ஒரு 20-25 வயசு ஆனால் உங்களை அந்த இம்யூனிட்டி, நேச்சுரல் இம்யூனிட்டியே ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா வளர்ந்து சாப்பிட்டு நீங்கள் நல்லா பாடியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்படி வரும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். டெங்கு என்றால் என்ன? டெங்கு படிங்க பார்க்கலாம். படிங்க டெங்கு இந்த இது படிங்க பார்க்கலாம். Dengue is spread by mosquitoes of Aedes aegypti, caused by Den-1-2 virus belonging to the type flavivirus. It decreases the counting of the blood platelets of human blood, and it has a maximum flight range of 50-100 meters in and around the places. அப்போ என்னென்னா தெரியுது பாருங்க. டெங்கு என்பது மஸ்கிட்டோனால் வர்ற ஒரு டிசீஸ். அந்த மஸ்கிட்டோ என்ன பேர்? ஏடஸ் ஏஜிப்டிங்கிற மஸ்கிட்டோ. அந்த என்ன வைரஸ், அந்த மஸ்கிட்டோனால் என்ன வைரஸ் வருதுன்னா Den-1-2 வைரஸ் வருது. அது எந்த ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் சேர்ந்தது? ஃப்ளாவி வைரஸ் குரூப்பை சேர்ந்தது. ஓகே, அதனால் டெங்குனால் என்ன பிரச்சனை? டெங்கு ஃபீவர் வரும். அந்த ஃபீவர்னால் என்ன பிரச்சனை? பிளட்டு பிளேட்லெட்ஸு கவுண்ட்டு கம்மியாகுது. பிளட்டு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியான என்ன பிரச்சனை வரும் தெரியுமா சார்? நம்மளுக்கு எனர்ஜியே இருக்காதா சார்? இல்லை, அது இல்லை. நல்லா வாட்ஸ்அப் பண்ணுங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. ரத்தம் கம்மியா இருக்குமா சார்? ரத்தமெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரத்தம் வந்து உறையாது. அதாவது இப்போ திடீர்னு ஒரு கையில் காயப்பட்டா ரத்தம் அப்படியே வெளிவருது, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி நின்றுடுது இல்லையா? அது உறைஞ்சிருது, உறைதல் சொலிடிஃபை ஆகிடுது. அது பிகாஸ் ஆஃப் த பிளட்டு பிளேட்லெட்ஸ். அந்த பிளேட்லெட்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் இல்லைன்னா அது வந்துகிட்டே இருக்கும் ரத்தம். அந்த பிளட்டு பிளேட்லெட் அதனால கரெக்டான அமௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது வெட்டிட்டு பட்டால் பிளட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு உறையும், இல்லைன்னா அது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அது. அப்புறம் இது வந்து இது கம்யூனிகபிள் டிசீஸா நான் கம்யூனிகபிள் டிசீஸா? இது கம்யூனிகபிள் டிசீஸ். 50-100 மீட்டர் முடி அது பரவும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கம்யூனிகபிள் டிசீஸ் இது. ஓகே, ஸோ நீங்கள் ஏன் இது இது கொடுத்தேன்னா, ஒரே 4 லைன் படிக்கும்போது நம்ம எத்தனை எல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா குழந்தைகளா?
எஸ் சார். கரெக்டாக புரிஞ்சு இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா ஒரே முறை படித்தா போதும். மறுபடி ஓகே, டெங்கு என்பது மஸ்கிட்டோனால் வருது. அது ஏடிஸ் ஈஜிப்டிங்கிற ஒரு மஸ்கிட்டோனால் வருது. அது வந்து அந்த மஸ்கிட்டோ என்ன வைரஸ் உண்டாக்குது? டென் 1 and 2 வைரஸ் உண்டாக்குது. இந்த வைரஸுடைய அந்த ஜெனரிக் நேம் என்ன? அந்த எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னா ஃப்ளாவி வைரஸ் என்ற குரூப்பை சேர்ந்தது. இதனால் என்ன பிரச்சனைனா டெங்கு ஃபீவர். அதனால் பிளட்டு பிளேட்லெட்டோட கவுண்ட் கம்மியாகும். அதனால் என்ன பிரச்சனைன்னா அது ரத்தம் உறைவது சீக்கிரமாக உறையாது. இட் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ் பிகாஸ் இந்த நோய் வந்து 50-100 மீட்டர் கூட பரவும். ஸோ இந்த அளவு நீங்கள் பாருங்கள், 5 கேள்வி இதில் கேட்கலாம். அந்த அளவு நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாமே உங்கள் டூ யூ நோங்கிற ஒரு பகுதியில் வருது. உங்கள் புக்கில் 7ஆம் வகுப்பு புக்கில் டூ யூ நோ பகுதியில் வர்றது தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் புக் பேக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க போன வருஷம் ஓரளவு தரவா. ஆனால் டூ யூ நோ படிச்சிருக்க மாட்டீங்க. ஆம் ஐ கரெக்ட்? எஸ் சார். அப்போ அதுலேருந்து வந்தால் நீங்கள் படிச்சேன் சார். பட் ஆனால் நான் படிச்சேன், பட் மறந்து போச்சு. அதான் ஏன்னா எக்ஸாமுக்கு வராதுன்னு நீங்கள் அப்படியே லேசாக படிச்சிருப்பீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது எக்ஸாமுக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி படிச்சிருக்கீங்க. அதனால் லேசாக படிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அதை தான் தேடி கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த குழந்தைகள் அது படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை அரைக்குறையாக தான் படிச்சிருப்பான்னு அது கேட்பான். அதில் உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த எக்ஸாமினரோட வேலை என்னென்னா உங்களை சீட் பண்ணுறது தான். எக்ஸாமினர்னால் யார் அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுற அந்த எக்ஸாமினர் இருக்கார் இல்லையா, அவரோட வேலை என்ன? எக்ஸாம் எழுதுறவங்களை எப்படி சீட் பண்ணுறது, எப்படி அவங்கள காலை வாருது, எப்படி அவங்க மார்க்கை குறைவாக தப்பு பண்ணுற மாதிரி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். அவர் அதை மாறலாம். இப்போ எக்ஸாமினர் அப்புறம் இதெல்லாம் எடுத்தேன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் எது தெரியாத ஏரியான்னு பார்த்து எடுக்கிறேன் இல்லையா, இது மாதிரி தான் யோசனை பண்ணி எடுப்பாங்க. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணேன். வேறு ஏதாவது ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஒரு 1 or 2 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது ஜென்ரல் டாபிக் அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கா? என்ன தீபிகா ஸ்ரீ ஏதாவது டவுட் இருக்கா? ஜென்ரலாக ஒரு டவுட் இல்லை. தீபிகா ஸ்ரீ இன்றைக்கே விட்டா 100க்கு 100 வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் போகிற போக்கில். அப்படியா? ககாஷி, மனிஷா, அப்புறம் இவர் கூடலிங்கம், ஸ்ரீநிதி எல்லாம் ஆர் யூ கான்ஃபிடென்ட்? எஸ் சார். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகணும். சாதாரணமாக பாஸ் ஆகக்கூடாது. 6700 ஸ்காலர்ஷிப்பில் நம்ம குழந்தைங்க எல்லாமே ஃபஸ்ட்டு 500 வரணும். ஃபஸ்ட்டு 500 நான் வந்தேன் சார், ரேங்க் லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு 500 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த 7th புக்கையும் எடுத்து அட்லீஸ்ட் புக் பேக்காவது அப்படியே கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு போங்க. 8th பாதியில் எங்க ஸ்கூல்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து 7th இருக்க பாதி இதை நாங்க மனப்பாடம் பண்ணிட்டோம். பரவாயில்ல, வெரி குட். யாரு உங்க ஸ்கூல்ல உங்க பேர்? ஒரு புக் முடிச்சிட்டோம் சார். இப்ப நம்ம கிளாஸ்ல யார் இருக்காங்கன்னா நிஜின், அப்புறம் அந்த கூடலிங்கம்ங்கற ஐடியில இருக்காங்க. சந்தோஷம், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். படிக்காதவங்க படிங்க. 8th இதுவரையில என்ன நடத்துனாங்களோ அதை படிங்க. இது போதும், இந்த அளவு படிச்சிருந்தாவே போதும். அந்த இப்போ டைம் இருந்தால் அந்த டூ யூ நோவும் படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதில் கேள்வி வந்துடும். ஏன்னா டூ யூ நோவில் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினச்சா அவன் அதில் கேள்வி கேட்பான். ஸோ இதெல்லாம் தான் உங்களை எப்படியாவது அவன் நீக்கணும். நிறைய குழந்தைகளை ஒரு 2 லட்சம் பேர் எழுதுவாங்க, அதில் 6700 பேர் தான் கொடுக்க முடியும். எப்படியும் மற்றவங்களாம் நீக்கி தான் ஆகணும். அதுக்கு ஏதாவது இந்த ட்ரிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க உங்களை தப்பு பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவாங்க. புரிஞ்சுதா? என்ன தீபிகா ஸ்ரீ, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் அகெயின். வெட்னஸ்டே ஒரு நாள் நான் ஊரில் இல்லை, அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வெட்னஸ்டே ஏன் ஊரில் தான் இருக்கேன், கோயம்புத்தூரில். ஒரு அசோசியேஷன் அவங்க நம்ம குழந்தைகளுக்கு IYM இக்னைட் யங் மைண்ட்ஸ் உள்ள கோயம்புத்தூரில் இருக்கிற 2 குழந்தைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு பணப்பரிசு கொடுக்குறோம், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் 4 பேரை ரெக்கமெண்ட் பண்ணேன். அதில் 2 பேர் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 குழந்தைகள் அன்றைக்கி வெட்னஸ்டே 5 மணிக்கு வர சொல்லி ஒரு விழா மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு என்னையும் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் வரும். நான் அப்போ கேட்டேன், ஏதாவது வெளியூர் இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு. இல்லை சார், இந்த ஒரு முறை நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அதனால் அடுத்த முறை நம்ம ஆல் இண்டியா கூட பார்க்கலாம். பட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க தயார்னு சொல்லி 2 வரேம்மா. ஒரு ஸ்கூல் குழந்தை, 9வது படிக்கிற குழந்தை, ஒரு காலேஜ் பையன், ஸ்கூல் பொண்ணு. அது புதன்கிழமை நாங்கள் போயிட்டு வந்தவரை அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன். சரியா? உங்களுக்கு உங்கள் ஊரில் அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் நான்.